கன்னி ராசிக்காரங்க நல்லத கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க, புதன ராசி அதிபதியா கொண்டவங்க, எல்லா இடங்கள்லயும் நேர்மையும், உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ, பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு 1 தொண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உண்மை மாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும், துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூப்போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிறப்பா மட்டும் காட்டக்கூடியவங்க. எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பாக்குறவங்க எல்லோருமே கன்னிராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறதே உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த வேலை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்கள்ல நீங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். கன்னிராசிக்காரங்க சொந்த மதத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்ன உங்களுடைய கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்கு. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்லாம் நிறைய கன்னிராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு பிரச்சனைன்றது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிரும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை தேடி புதுசு புதுசா பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல கன்னிராசிக்காரங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. அதாவது இந்த ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகுது. இதன் மூலமாக நல்ல ஒரு பலன்கள் அப்படின்றது கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி மூலமாக கண்டக சனி அப்படின்றது உங்களுக்கு ஆர்வமா நடந்துகிட்டு இருக்கு. நிறைய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டக சனியோட தாக்கம் அப்படின்றது அதிகமா இருக்கும். ஒரு சில பேருக்கு இருக்காது. இந்த மாதிரி நிறைய ஜாதகக்காரர்களை பொறுத்து மாறுபடும். ஏன்னா இது இதனுடைய சனியுடைய வக்ர பெயர்ச்சி மூலமாக கன்னிராசிக்காரங்க அத்தனை பேருக்குமே சரியான பலன்கள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு கண்டகசனியோட தாக்கம் அப்படின்றது அடுத்த 2.5 வருடங்களுக்கு இருக்க போகுது. இனி வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா அந்த ஜூலை மாதத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது. இதன் மூலமாகவும் நல்ல ஒரு மாறுதல் அப்படின்றது உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு மே 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆன குரு பீட்சியோட முழு பலன்களுமே உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலிருந்து தான் கிடைக்கிறதுனால பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம், வாழ்க்கை தரம் அப்படின்றது படிப்படியாக கொஞ்சம் முன்னேற்றம் அடைய போகுது. இனி ஒரு 6-7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில ஒரு மிகுந்த ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதற்கு இதுவரைக்குமே நீங்க வேலை செய்த இடங்கள் மூலமாக கிடைச்சிருக்காது. இனி வரக்கூடிய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தகுதிக்கு ஏற்க சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியா இருக்கிறதுனால இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே வந்து உங்களை சேரும். தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது ஏற்படும். இனி வரக்கூடிய நாட்கள்ல நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் உலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகவும் பெரியோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும்.
இந்த காலகட்டங்களில் கன்னி ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனைகளையும் சிக்கலையுமே அதிகமாக சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது ஆயிருது. ஆனா கன்னி ராசியில இருக்கக்கூடிய ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா 30, 33, 35, 37 வயது வரைக்குமே நிறைய கன்னிராசி ஆண்கள் இன்னைக்கு வரைக்குமே கல்யாணம் ஆகாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது நிச்சயமா உங்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படி பண்ணா சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ, இல்ல ஊர்க்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ, இல்ல நம்ம கேரக்டர் தப்பா பேசிடுவாங்களோ அப்படின்னு நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்ஸால இந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிய கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 4 வருஷம் ஆகுது, 5 வருஷம் ஆகுது, 7 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக இனி வரக்கூடிய ஒரு 6, 7 மாதங்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ராஜயோகம் இருக்கிறதுனால, உங்க வாழ்க்கையில கன்னிராசிக்காரங்க எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ, அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. இந்த 2025 முடிஞ்சு 2026 நீங்க அடியெடுத்து வைக்கும்போது, உங்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படின்றது நிச்சயம் உண்டாகும். கடந்த காலகட்டங்கள்ல இந்த காதல் ராசியில அதுவும் கன்னி ராசி அப்படின்ற ஒரு பெயர் இருந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த காதல்ல அதிகமா தோல்வியை சந்திக்கிறதே கன்னி ராசிக்காரங்க தான். பெரும்பாலும் ஏன்னா நான் லவ் பண்ணிட்டு இருப்பீங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் பிரேக்கப் ஆயிருக்கும். இல்ல வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. கேஸ்ட் வேறையா இருக்குது, இல்ல வசதி இல்ல அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ண சொல்லி அனைவரும் தட்டி விட்டுருப்பாங்க. இனி வரும் நாட்கள்ல உங்கள் காதலை வெளிப்படுத்தும்போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு முழு மனதோடு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லோரும் மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தை சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இத நினைச்சு வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க, என்னடா நம்ம சொந்தக்காரங்க வீட்ல எல்லோர் வீட்லயும் ஃபங்ஷன் நடக்குது. நம்ம வீட்ல ஒரு ஃபங்ஷன் நடத்த முடியலையே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டுருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுது. சிலர் படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது. சிலர் புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சிக்கு எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். ராசியை பொறுத்தவரைக்கும் நீங்க ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது. இதன் மூலம் கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முடிவுக்கு வரப்போகுது. ஏன்னா நீங்க இப்போ போய் ஒரு கன்னி ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு 3,00,000 கடன் இருக்குதுங்க, 10,00,000 இருக்குதுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு 100 கன்னி ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா, அதுல 95 நபர் கண்டிப்பா கடன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மீதி இருக்கக்கூடிய ஒரு 5 நபர்கள் மட்டும்தான் கடன் இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன முக்காவாசி நபர்கள் பார்த்தீங்கன்னா, கடனோட தான் நிறைய நபர்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. நாங்களும் கஷ்டப்பட்டு உழைக்கிற சாமி, எங்க வட்டிய மட்டும் தான் கட்ட முடியுது. அசல் கட்டவே முடியல. ஏதாவது சேவிங்ஸ் பண்ணி வச்சிருந்தா கூட ஒரு ஹாஸ்பிட்டல் செலவோ, எமர்ஜென்சி செலவு ஏதோ ரீசனலா பார்த்தீங்கன்னா, அந்த கடனை கட்ட முடியாம தான் போயிட்டு இருக்கு. அப்படின்னு நிறைய நபர் சொல்லுவீங்க. கண்டிப்பா நீ வரக்கூடிய ஒரு 6, 7 மாதங்கள் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால, கடந்த காலகட்டங்கள்ல ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே இந்த 2025 முடிந்து 2026 காலெடுத்து அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் உங்க வாழ்க்கையில இடம்பெற போகுது. வரக்கூடிய நாட்கள்ல கன்னிராசிக்காரர்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வளர்ச்சியாக இருக்க போகுது. என்னடா இது நம்ம கூடவே தான் இருந்தான், திடீர்னு கார் வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னு உங்கள் மீது அதிகமா வன்மத்தை செலுத்த போறாங்க. உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரர்களும் பார்த்தீங்கன்னா, உங்களை பத்தி வெளியே போய் புரளி பேச போறாங்க. இவர்களே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதிரிகளாகவும், துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான நண்பர்களுடைய பழக்கவழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் கன்னி ராசிக்காரங்க அவர்களிடமிருந்து விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது.
வரக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களை தேடி பார்த்தீங்கன்னா, புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது. அந்த உறவு உங்களுடைய காதலியாக இருக்கலாம், இல்ல மனைவியாக இருக்கலாம். இவர்கள் மூலமாக இத்தனை நாட்களாக கன்னி ராசிக்காரங்க ஒரு கருமாற்றத்தோடு இருந்திருப்பீங்க. இந்த நபர்கள் உள்ள வரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், நல்ல ஒரு வழிகாட்டுதலோடு இந்த நபர்கள் உங்களுக்கு விரைவில் ஒரு வழிகாட்டியாக செயல்பட போறாங்க. உங்களை விட்டு ஒரு உறவு ஒண்ணு விலையாக போகுது. அந்த அந்த உறவு யாரா கூட இருக்கலாம். அது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நண்பராக இருக்கலாம், இல்ல உங்க சொந்தக்காரராக இவர்கள் கண்டிப்பாக உங்களை விட்டு விரைவில் விலகப் போறாங்க.